உலகின் மறைந்திருக்கும் ரகசியங்கள், ஆச்சரியமான உண்மைகள் மற்றும் வரலாற்று மர்மங்களை அறிய வரவேற்கிறோம். அறிவோம் ஆயிரம். 1959 9 இளம் மலையேற்ற வீரர்கள் பனிமலையில் முகாமிட்டனர். சில நாட்கள் கழித்து அவர்களின் கூடாரம் உள்ளே இருந்து கிழிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சிலர் காலணிகள் கூட இல்லாமல் கடும் பனியில் ஓடியிருந்தனர். அன்று இரவு உண்மையில் என்ன நடந்தது? 1959 ஜனவரி மாதம் சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்த 9 அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் யூரல் மலைத்தொடரில் ஒரு சாகச பயணத்தை தொடங்கினர். அவர்களின் தலைவரின் பெயர் ஈகோர் ரைட்லாவ். இந்த பயணம் சாதாரண சுற்றுலா அல்ல. கடுமையான பனி, பலத்த காற்று மற்றும் ஆபத்தான மலைப்பகுதிகளை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் குழுவினர் அனைவரும் அனுபவம் வாய்ந்தவர்கள். எனவே யாரும் பெரிய ஆபத்தை எதிர்பார்க்கவில்லை. பிப்ரவரி மாதம் குழுவினர் திரும்பவில்லை. இதனால் மீட்பு குழுக்கள் தேடுதல் வேட்டையை தொடங்கின. சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் கூடாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அங்கே அவர்கள் பார்த்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கூடாரம் வெளியே இருந்து அல்ல, உள்ளே இருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. பனியில் பல காலடி தடங்கள் இருந்தன. அவை காட்டை நோக்கி சென்றிருந்தன. சில உடல்கள் கூடாரத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. சிலர் காலணிகள் இல்லாமல் இருந்தனர். கடும் குளிரில் அவர்கள் ஏன் கூடாரத்தை விட்டு வெளியேறினர்? அதற்கான பதில் யாரிடமும் இல்லை. இது வெறும் இணைய கதை அல்ல. இந்த சம்பவம் பற்றிய அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கைகள், புகைப்படங்கள் மற்றும் சோவியத் கால ஆவணங்கள் இன்றும் உள்ளன. அதனால் இந்த சம்பவம் உண்மையில் நடந்தது என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பல கோட்பாடுகள் உருவாகின. பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று சிலர் கூறினர். ரகசிய இராணுவ சோதனை நடந்திருக்கலாம் என்று சிலர் நம்பினர். சிலர் இதை அமானுஷ சம்பவம் என்று கூறினர். ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. சமீபத்திய ஆய்வுகளின்படி அந்த இரவு ஏற்பட்ட ஒரு சிறிய பனிச்சரிவு மற்றும் கடுமையான வானிலை காரணமாக குழுவினர் அவசரமாக கூடாரத்தை விட்டு வெளியேறியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. 65 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சம்பவம் உலகின் மிக பிரபலமான மர்மங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. அன்று இரவு உண்மையில் என்ன நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பனிச்சரிவா, இராணுவ ரகசியமா, அல்லது வேறு ஏதாவது காரணமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற ஆச்சரியமான உண்மைகள் மற்றும் வரலாற்று மர்மங்களை அறிய அறிவோம் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.